கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் அன்பாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்றைய தினத்திலே என்ன காரியங்களை குறித்து நான் பேச வேண்டும் என்று நினைத்த போது, நான் வழக்கமாக ஒரு இடத்துல போனால் ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்ட் தான் பேசுவேன். ஏனென்றால் இது கண்டிப்பாக எல்லாருக்கும் சென்று சேர வேண்டிய விஷயம். நன்றாக நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். நாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம். ஆனால் இந்த உலகத்திலே நிறைய பேருக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாம் ஏன் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் அப்படின்றதற்கே சில காரணங்களை சொல்ல வேண்டியிருக்கிறது. அப்போ நமக்கு சப்ஜெக்ட் தெரியலன்னா நாம கொஞ்சம் முழிக்க வேண்டியிருக்கோம் இல்லையா? அவன் பிசாசு என்ன நினைப்பான்? அவன் நம்ம மேற்கொள்ள நினைப்பான். அவன் தன்னுடைய விஷயத்தை கொண்டு வந்து நம்முடைய மண்டையில போடுவான். அல்லேலூயா. அப்ப நாம இந்த தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம், சயின்டிபிக்கா சில காரியங்கள் சொல்லப்படுகிறது, வேற சில வேதத்திலே சில காரியங்கள் சொல்லப்படுகிறது. இந்த உலகம் உண்டாக்கப்பட்டதை குறித்து, ஆமென். அப்புறம் மனித சஞ்சாரத்தை குறித்து, மற்ற காரியங்களை குறித்து, இயேசுவினுடைய வருகை ஏன் இந்த பூமிக்கு இருக்கிறது, கடைசியில் இந்த பூமி என்னவாக மாறப்போகிறது, இதெல்லாம் நம்ம வேதத்தின் மூலமாக நமக்கு தெரியும். இருந்தாலும் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு பாடலை பாட போறோம். எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவன் கர்த்தரே, நான் உம்மை உயர்த்திடுவேன், நன்மையா நினைத்திடுவேன். இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவன் கர்த்தரே, நான் உம்மை உயர்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கின்றேன். இயேசுவே, 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 இயேசுவே. நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக. நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக. இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவன் கர்த்தரே, நான் உம்மை உயர்த்திடுவேன், நன்மைகள் நினைக்கின்றேன். இயேசுவே, 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 இயேசுவே. நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக. நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக. பாடலாம். திருக்கரம் உண்மை தாங்கி, கடும் பிரச்சனைகளிலும் திருக்கரம் என்னை தாங்கி, கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்கா. இயேசுவே, 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 இயேசுவே.
நன்றி நன்றி ராஜா, அளவில்லா அன்பிற்காக இருக்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் பந்தி ஆயத்தப்படுத்தி அன்பாக கணப்பண்ணி என்னை எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் பந்தி ஆயத்தப்படுத்தி அன்பாக கணப்பண்ணி நன்றி நன்றி ராஜா, அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி ராஜா, அளவில்லா அன்பிற்காக என்ன நான் செலுத்திடுவேன், ஆயிரம் பாடல்களோ என் உயிர் காலம் முழுதும் ரட்சித்தை உயர்த்திடுவேன். எல்லாம் சொல்லலாமா? என்ன நான் செலுத்திடுவேன். ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah. என்னுடைய காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவேன். ஆமென். இயேசுவே, நன்றி நன்றி ராஜா, அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி ராஜா, அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி ராஜா, அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி ஆமென். அளவில்லா அன்பிற்காக நன்றி ஆமென். அளவில்லா அன்பிற்காக நன்றி இயேசுவே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்தபடியினால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இங்கே 2-3 பேர் இந்த நாமத்தினாலே கூடியிருக்கிறார்களோ அவருடைய மத்தியிலே வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன தேவனின் மாறாத தேவனாய் இருக்கிறபடியினாலே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த இடத்திற்கு நீர் என்னை கொண்டு வந்திருந்திருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது சுவாமி. அதை நான் விசுவாசிக்கிறேன். இங்கே இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரும் அதை விசுவாசிக்கிறார். கர்த்தர் நீங்க என்ன நம்மிடத்தில் பேச போகிறார்கள் என்று காத்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் கர்த்தாவை நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பாதுகாத்துக் கொண்டு வழிநடத்தும். இப்ப மற்றவருமாக கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறேன். பரிசுத்தமுள்ள கர்த்தராகிய ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தயவுசெய்து அமருங்கள்.
இன்றைய நாளிலே எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் நான் பேச போறேன். புதிய காரியம் எதுவுமே இல்லை. ஆனாலும் ஒரு முறையாக இப்போ நாங்கள் ஒரு கல்லூரி கூட நாங்கள் நடத்தி கொண்டு இருக்கிறோம். நீங்களும் கல்லூரியில் படித்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று நான் கேள்விப்பட்டேன். அப்போ உங்களுக்கு நீங்கள் அதோட கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கலாம். இன்னும் சில காரியங்களை நான் பேசுகிறது உங்களுக்கு ஒரு முறைப்படுத்தி இருக்கும் என்று நினைக்கிறேன். அல்லேலூயா. ஆகவே அதற்கேற்றவாறு நான் இந்த செய்தியை கொண்டு போகலாம் என்று நினைக்கிறேன். எடுத்துக்கொள்ளுங்கள் ஆதியாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நல்ல மனப்பாடமா சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். இரண்டாவது வசனம். எஸ். இப்போ ஆதியிலே தேவன் இந்த பூமியும் வானத்தையும் சிருஷ்டித்தார் என்று நம்ம பார்த்தோம். இதை நாம விசுவாசிக்கிறோம். எத்தனை பேருக்கு இதுல விசுவாசம் இருக்கிறது? இந்த வசனங்கள் எல்லாம் உண்மை என்று ஆமென் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. சரி, இந்த பூமியை படைக்கும் பொழுது யாரெல்லாம் அங்க இருந்தாங்க? இதெல்லாம் நீங்க நல்ல கல்லூரியில படிச்சுட்டு இருக்கீங்க, அதனால அப்படி கேள்வி போடுறோம். வந்தவங்க யாரெல்லாம் அப்போ நீங்க எழுத ஆரம்பிச்சுக்கலாம். உண்மையிலேயே நிறைய பேர் நிறைய விஷயங்கள் நான் சொல்ல போறேன். சில பாயிண்ட் சொல்லுவேன், அதை நீங்க குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். ஆமென். யாரெல்லாம் அங்க இருந்தது? ஆமென். அதற்கு இந்த 2 வசனம் தான் நமக்கு சாட்சியா இருக்கிறது. அப்போ ஹீப்ரு பைபிள்ல போட்டிருக்கோம் எலோஹிம் என்கிற ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த எலோஹிம் என்ற ஒரே வார்த்தையில தேவன், இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் மூவரை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்போ தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். அந்த இடத்துல வார்த்தையாகிய கிறிஸ்து அங்கே இருந்தார். ஆமென். இப்போ நாமெல்லாம் இந்த உலகத்தை பார்த்திருக்கிறோம். ஆதியாகமத்தின் புத்தகம் 1:27 அங்கே 3 ஆசீர்வாதங்கள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை ஆசீர்வாதம்? 3 ஆசீர்வாதம். தேவன் இந்த உலகத்தை படைத்த போது நமக்கு 3 ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். ஆமென். முதலாவது, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். தம்முடைய சாயலாக என்று சொல்லும் பொழுது எப்படி, அதுல என்ன விஷயம் இருக்கு? தம்முடைய சாயல் என்றால் அவரை போல, அவரை போல கண்ணு மூக்கு இதெல்லாம் அந்த பர்சனாலிட்டி, அதை குறித்து நம்ம சொல்கிறோமா? இல்ல. தன்னுடைய சாயலாக என்று சொல்லும் பொழுது தேவன் என்ன செய்கிறார்? இந்த பூமியை படைத்தார், தன் கரத்திலே உருவாக்கினார். அவருடைய சாயல்ல சிருஷ்டிப்பு என்கிற ஒரு விஷயம் இருக்குதா? சிருஷ்டிப்பு இல்லையா? அந்த சிருஷ்டிப்பை மனிதனுக்கும் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நாம இந்த தூக்குநாங்குருவி கூடுகளை பார்த்திருக்கோம். நம்ம எங்கெல்லாம் போய் பார்த்தாலும் இந்த தேசத்துல சரி, அமெரிக்க தேசத்துல கூட ஒரே மாதிரி தான் அது கூடு கட்டி இருக்கிறது. ஆமென். ஆனா நாம எப்படி கூடு கட்டுறோம்? நம்முடைய வீடுகள் வித்தியாசமாக ஆளுக்கு ஒரு விஷயங்கள் இருக்கிறது. ஏனென்றால் கர்த்தருடைய விஷயம் அங்க இருக்கு. சிருஷ்டிப்பு யார்கிட்ட இருக்கு? நம்மகிட்ட இருக்கு. எதை வேணா நம்ம சிருஷ்டிக்கலாம். அல்லேலூயா. நல்லதையும் சிருஷ்டிக்கலாம், தீமையானதையும் சிருஷ்டிக்க முடியும். அந்த அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்ப தேவ சாயல் என்பதுல என்ன இருக்கிறது? சிருஷ்டிப்பு அங்க இருக்கிறது. ஆமென். உண்டாக்கக்கூடிய திறமை அங்கே இருக்கிறது. தேவ சாயல்ல இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னா, இப்போ குரங்குகள் மற்ற விஷயங்கள் மிருகங்கள் எல்லாம் இருக்கு. அவைகள் தேவனை நமஸ்கரிக்கின்றனவா? அதுக்கு தோத்திரம் செலுத்துறாங்களா? டெய்லி ஜெபிக்கிறாங்களா? இல்ல. ஆனா நமக்கு ஒரு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். நாம் எல்லாம் கர்த்தரிடத்துல தினம் ஜெபிக்கிறோம் இல்லையா? குழந்தைகளுக்கு ஆரம்பத்திலிருந்தே நம்ம சொல்லி கொடுத்து விடுகிறோம். சில வேறு மதத்தினை சேர்ந்தவர்கள் கூட அவர்கள் தங்களுடைய தேவனை துதிப்பதற்கு சொல்லி தருகிறார்கள். ஆமென். இதெல்லாம் யாரிடந்து வந்தது? தேவன் நமக்கு கொடுத்தது.
தேவனை நமஸ்கரிக்கக்கூடிய ஒரு ஞானத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்ப தேவனை தொழுது கொள்ள நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆமென். மூன்றாவதாக சுய விருப்பத்தை கொடுத்திருக்கிறார். சுய விருப்பம். நாம நினைச்சா இதை செய்யலாம், வேண்டாம் அதை விட்டு விடலாம். இது ஃபுல்லா உங்களுக்கிட்டே கொடுக்கப்பட்டது. சுய விருப்பத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு சுதந்திரத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். சுதந்திரமாக நீங்க எதை வேண்டுமானாலும் செய்யலாம். ஆமென். இன்னொரு இதுல முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி பூமியில இருக்கிற எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள். ஆண்டு கொள்ளுங்கள் என்கிறது ஒரு அதிகாரம். ஆமென். இந்த அதிகாரம் யாரிடத்துல இருந்து வந்தது? தேவனிடத்தில் வந்தது. அப்போ மிருகங்களுக்கு இல்லாத, பறவைகளுக்கு இல்லாத, மீன்களுக்கு இல்லாத, யாருக்குமே இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அது என்னவென்றால் ஆண்டு கொள்ளக்கூடிய அதிகாரம். ஆமென். இப்போ ஒரு முக்கியமா சில விஷயங்களை தெரிந்து கொண்டீர்களா? தெரிஞ்சுக்கிட்டவன். ஆமென். வேதனை படிச்சிருக்கோம். இதை ஒரு வகைப்படுத்தி முறைப்படுத்தி நாம இப்போது ஞாபகத்துக்குள்ளே கொண்டு வருகிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியது அவசியம். ஆமென். இப்போ தேவன் இந்த பூமியை படைத்த பிறகு ஆதியாகமம் 2 அதிகாரம் 16 வசனத்துல என்ன சொன்னார் பாருங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். ஆமென். சகல விருட்சத்தின் கனி, இதுதான் சுதந்திரம். நான் சொன்னேன் இல்லையா, இதுதான் உங்களுக்கு பர்மிஷன். நீங்க சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கலாம். ஒரு கட்டளையும் கூட கொடுத்திருக்காரு. என்ன கட்டளை கொடுத்திருக்காரு அடுத்த வசனத்துல? ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய். சொல்லிட்டாரு, ரீசனும் சொல்லிட்டாரு, புசிச்சீனா சாகவே சாவாய். இப்ப நம்ம வேற ஒரு சப்ஜெக்டுக்கு போகிறோம். என்ன விஷயம்னா, இந்த பூமியிலே மரங்கள் இருக்கு இல்லையா, மரங்கள் இருக்கு. அது பூமியோடு இணைந்து இருப்பதற்காக கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறார்? வேர் கொடுத்திருக்கார். பூமியில அது இணைந்து இருப்பதற்காக. மீன்கள் இருக்கு. அந்த மீன்களுக்கு அது சுவாசிப்பதற்காக எங்க இருக்க வேண்டும்? தண்ணீரில் இருக்க வேண்டும். மீன் தண்ணீரை விட்டு தூக்கி போட்டா செத்து போயிடும். துடிச்சுட்டே இருக்க, நம்ம தூக்கி திரும்ப உள்ள போட்டா அப்போ அது நீந்த ஆரம்பிக்கும். ஆமென். அப்போ மீனுக்கு தண்ணீரை கொடுத்திருக்கிறார், இதற்கு வாழ்வதற்காக. பறவைகளுக்கு இறகுகள் கொடுத்திருக்கிறார், இறக்கைகள். அது பறந்து சென்று தனது உணவை தேடிக்கொள்ளும்படியாக, ஒரு இடத்திலிருந்து ஒரு இடம் பெயரும்படியாக. ஆமென். மனிதனுக்கு தேவன் என்ன கொடுத்திருக்காரு? ஆதியாகமம் 2 அதிகாரம் 7 வசனத்துல தேவனாகிய கர்த்தர் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான். மனுஷனுக்கு என்ன கொடுத்திருக்காரு? தன்னுடைய ஜீவ சுவாசத்தை கொடுத்திருக்கார். ஹல்லேலூயா. மிருகங்க வாயில ஊதுனாரா? மீன் வாயில ஊதுனாரா? அப்ப நாம் பெரிய உயர்த்தினையாக கர்த்தர் நம்மை வைத்து நம்முடைய வாயில ஊதினார், நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவாக மாறினார். ஹல்லேலூயா. இப்போ எல்லாத்துக்கும், மரத்துக்கும் வேர் கொடுக்கப்பட்டிருக்கு, பறவைகளுக்கு இறக்கைகள் கொடுக்கப்பட்டிருக்கு, மீனுக்கு ஆமா தண்ணியில இருந்தாலும் அது சிறகுகள் துடுப்புகள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு இருப்பதற்காக. மனிதனுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? ஜீவ சுவாசம், ஆவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மரமும் பறவையும் மீனும் அந்த கொடுக்கப்பட்டுள்ள இணைந்திருக்க வேண்டிய விஷயத்திலிருந்து அது விடுபட்டுடுச்சுன்னா என்ன ஆகும்? சேர்த்து போயிடும்.
மனுஷனுக்கு என்ன கொடுத்திருக்காரு? ஆவியை கொடுத்திருக்கிறார். மனுஷன் அந்த ஆவி இழந்து போனால் என்ன நடக்கும்? மரணம் நடக்கும். ஆமென். ஹalleluya. இப்போ இது மனசுல வச்சுக்கோங்க. மனுஷன் அங்க ஜீவனை விட்டுட்டான்னா இறந்து போயிடுவான். அங்க இறந்து போயிடுவான். இப்போ ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் மட்டும் நம்ம பார்க்க போறோம். அந்த ஆதியாகமம் 1ஆம் வசனம் 3:1 சொல்லுங்க, வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவனை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. ஆமென். அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனியை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். ஆமென். போதும். இப்போ பிசாசு என்ன செய்து, தேவன் ஒரு ஆசீர்வாதங்களை 3 ஆசீர்வாதங்களை கொடுத்தார். 3 இருந்தது, 4 வரை கூட இருக்கும். அப்ப கொடுத்துட்டு அவர் சொன்னது எத்தனை கட்டளை எத்தனை கொடுத்தாரு? 1. அவர் கட்டளை கொடுத்தது என்ன கட்டளை? கனியை புசிக்க கூடாது, நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவ என்னாரு. அப்போ இந்த பிசாசு என்ன வந்து கேட்குதுன்னா, சாத்தானே, இந்த தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடி அதை புசிக்கவும் வேண்டாம் தொடவும் வேண்டாம் இவர் பேச வாயிலிருந்து ஒரு விஷயத்தை போட்டு வாங்கிருச்சு. என்ன வாங்கிருச்சு? அவன் புசிக்க கூடாதுன்னு சொன்னாரா என்பது புசிக்கலான்னு சொன்ன. அது 2ஆம் வசனம் போடுங்க. சர்ப்பத்தை பார்த்து, நீங்கள் தோட்டத்தில் உள்ள அதாவது தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னாரா அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்ட உடனே ஏவாள் என்ன சொல்கிறார்? 2ஆவது வசனம், தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்பது. அதற்கு அந்த சாத்தான் என்ன சொல்கிறது? அடுத்த வசனத்துல 4 விதமான பொய்யை சொல்கிறது. சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாவதில்லை, இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும். 2வது பாயிண்ட், நீங்கள் நன்மை தீமையை அறிந்து கொள்வீர்கள், தேவர்களைப் போல இருப்பீர்கள். 4 விதமான பொய்யை அங்கே சொல்கிறது. இப்போ முதல் பொய் என்ன சொல்லுச்சு? நீங்க சாகவே சாவதில்லை. இந்த கனியை பறித்து அதை சாப்பிட்டார்கள் 2 பேரும். செத்தாங்களா? சாகலையா? செத்தாங்களா? எப்படி செத்தாங்க சொல்லுங்க. அது ஒரு வார்த்தை. மரணம் உண்டாச்சா? மரணம் நான் சொல்லும்போது அங்கே ஆவிக்குரிய மரணம் ஏற்பட்டது. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப நீங்க என்ன எப்படி பேசணும்? அதோட பேசும் பொழுது சாகவில்லை பிசாசு சொன்னது. அப்போ சாத்தான் சொன்னது உண்மை என்று ஆகிவிடும் இல்லையா? மனுஷன் சாகவே இல்லையா? அப்ப என்ன நடந்தது என்றால் அங்கே ஆவிக்குரிய மரணம் ஏற்பட்டது. ஆவிக்குரிய மரணம் ஏற்பட்ட உடனே ஒரு விஷயம் நடந்துருச்சு. என்ன நடந்துச்சு? 7வது வசனம், அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தியிலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். ஆமென். இவங்க ரொம்ப நேரமா நிர்வாணிகளா தானே இருக்கிறாங்க. எத்தனை நாளா? ஏன் அப்போ மட்டும் அறிந்து கொள்கிறார்கள்? சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. நான் சொன்னதை இனிமேல் நீங்க மனசுல வச்சுக்கணும். அதனால தான் உங்களுக்கு இதெல்லாம் நான் கொண்டு வரேன். சரிதானே? எத்தனை பேர் சொல்றீங்க? கரெக்டா சொல்ல போறீங்க. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டது. சரி, அதுல ஒரு சின்ன மீனிங் இருக்கு. இதுல என்ன நடந்தது என்றால், இதை சாப்பிட்ட உடனே பரிசுத்த ஆவியானவர் அவர்களை விட்டு பிரிந்து விட்டார். ஆமென்.
அவர்களை மூடி இருந்த மகிமை விலகி போயிற்று. இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? மகிமை அவர்களை விட்டு விலகியது. அப்ப என்ன ஆயிட்டாங்க? நிர்வாணமாகி விட்டார்கள். நாம் எல்லாம் நல்லவர்களாக இருக்கிறோம், நல்லதை செய்கிறோம், நல்லதை செய்து கொண்டே இருக்கிறோம். ஆனா கர்த்தருக்கு பிரியமில்லாத வேலையை ஒருவேளை நாம் செய்யும் போது கர்த்தர் என்ன சொல்லுங்க? நீ சாகவே சாவாய், நீ உன்னிடத்திலிருந்து மகிமை எடுபட்டு விடும். ஆமென். அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும்? எதை பண்ணா நம்ம எழுந்து போயிடலாம், சொத்தெல்லாம் எழுந்து போயிடலாம், தேவனுடைய மகிமையை மட்டும் இழக்கக்கூடாது. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஒரு நன்றி சொல்லுங்க. புதிய விஷயமா உங்களுக்கு தேவ மகிமையை நாம் இழக்காமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஆமென். சரி, தேவ மகிமை இழந்தாச்சு, பாவம் செஞ்சிட்டாங்க என்னும் போது அதுக்கு பரிகாரம் என்ன? சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. பாவம் செஞ்சிட்டாங்க, நிறைய கேள்வி கேட்கணும். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல செய்தி? அப்ப பாவம் செஞ்சிட்டாங்கன்னா பாவத்தில் இருந்து நம்ம விடுபட வேண்டும் என்றால் அங்க என்ன வேண்டும்? பரிகாரம் செய்யப்பட வேண்டும், ரத்தம் சிந்தப்பட வேண்டும். ஆமென், ஆமென். அப்ப ரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்பதற்காக அங்க ஒரு கொலை நடக்கிறது. கொலை நடந்ததா? யார் செஞ்சது முதல் கொலை? காயின் செஞ்சாரா, ஆபேல் செஞ்சாரா? எத்தனை பேர் காயின் சொல்றீங்க, எத்தனை பேர் ஆபேல் சொல்றீங்க? காயின் தான் செஞ்சாரா? நான் சொல்றேன், கர்த்தர் தான் செஞ்சார். என்னடா இது புது கதையா? அவர்களுடைய பாவம் நீங்க வேண்டும் என்றால் ஒரு மிருகம் அடிக்கப்பட வேண்டும், அங்கே ரத்தம் சிந்தப்பட வேண்டும், அவர்களுடைய பாவம் அந்த ரத்தத்தினால் மூடப்பட வேண்டும். அல்லேலூயா. இன்னொரு புதிய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆமென். தெரிஞ்சுட்டவங்க கை தூக்குங்க. அல்லேலூயா. அப்போ ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லைன்னு எங்க போட்டிருக்கு? எங்கன்னா போட்டிருந்தா சொல்லுங்க. எங்கேயாவது போட்டிருக்க வேதத்துல? ரத்த சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பில்லை என்று எபிரேயர்ல போட்டிருக்கு. ரத்த சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பில்லை அப்படி மனசுல வச்சுங்க. நமக்கு மண்டையில முடிய பாவமன்னிப்பில்லை ஏறி போயிருச்சு. நல்லது. நானுமே ரொம்ப நாள் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் பார்த்தா எங்கடா பாவமன்னிப்பில்லைன்னு தேடி பார்த்தா, நீங்க தேடி பார்த்து கிடைச்சிச்சுன்னா எனக்கு சொல்லுங்க. மன்னிப்பில்லைன்னு இருக்கு எபிரேயர்ல. ஓகே, சரி. அப்போ ரத்தம் சிந்து இல்லாமல் மன்னிப்பில்லை. ஏன் ரத்தம் சிந்தப்பட வேண்டும்? ஏன் ரத்தத்தை போய் சிந்த சொல்றாங்க? உயிர் இருக்கு. எந்த வசனத்தில் இருக்கு? டக்குன்னு சொல்லுங்க பாருங்க, பார்க்காம சொல்லுங்க. மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. குறித்துக் கொள்ளுங்கள். லேவியராகமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆமென். மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. சரி, போகுது. இப்ப இந்த காரியம் எல்லாம் நடந்துருச்சு. ஆனால் உலகம் பாவத்திலே இருக்கிறது. நம்ம இந்த ஜனங்க இந்த ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தாங்க என்று சொன்னோம். அவங்க என்ன செஞ்சாங்க? தேவனுடைய வார்த்தையை அவிசுவாசம் பண்ணி இந்த பிசாசுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தார்கள் இல்லையா? தேவனுடைய வார்த்தையை அவிசுவாசம், பிசாசுக்கு விசுவாசம். பிசாசுக்கு விசுவாசமான என்ன நடக்கும்? பூமியில எல்லாமே பாவமான காரியங்களாக பூமியிலே நடந்து கொண்டிருக்கிறது. ஆமென். இப்போ இதுல என்ன நடந்து போச்சு? அவிசுவாசத்தினாலே கீழ்ப்படியாமை என்கிற ஒரு பாவத்தை அவர்கள் செய்கிறார்கள். அல்லேலூயா. தேவனுக்கு கீழ்ப்படியாத பாவம் நாம செய்யலாமா? அதை நாம் யாராவது தேவனுக்கு கீழ்ப்படியாத பாவத்தை செய்யக்கூடாது. அல்லேலூயா. அப்போ கீழ்ப்படியாமை என்பது ஒரு பெரிய பாவம், தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறது. ஆமென். இப்போ வேதம் சொல்கிறது எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள் ஆனார்கள். அதனால என்ன நடக்கிறது என்றால், சாத்தான் உள்ள வந்தான், தேவனுக்கும் மனுஷனுக்கும் பிரிவு ஏற்பட்டது,
பாவம் உள்ளே வந்தது. ஆமென். இதனால இது எங்கடா இதுக்கு கொண்டு போகும் என்றால், பாவம் எங்க கொண்டு போகும்? நரகத்திற்கு கொண்டு செல்லும். அல்லேலூயா. கர்த்தர் இங்க என்ன, எதுக்காக இந்த பூமியை படைத்தார்? எதுக்கு நான் இஸ்ரவேலின் ராஜாவே என்று ஏன் பாடணும்? இஸ்ரவேலின் ராஜாவே என்று பாடணும். தேவன் இந்த பூமியை ஆளும்படியாக இந்த பூமியை படைத்தார். ஆமென். அது ஒழுங்கற்றதாக இருந்தது, சீர்கற்றதாக இருந்தது. அப்போ அதை சீர்படுத்தினார். சீர்கெட்டதை சீர்படுத்தினார். அங்க ஆழத்தின் மேலே இருள் இருந்தது, வெளிச்சம் உண்டாக கடந்தது. எல்லாமே நடத்தி 6 நாள்ல இந்த பூமியை படைச்சு, சரி நாம் ஆள்வதற்காக நமக்கு பதிலாக ஒரு ரெப்ரசன்டேட்டிவை அனுப்பலாம் என்று அங்கே மனிதனை கர்த்தர் அங்கே உண்டாக்கினார். இவன் என்ன செஞ்சான்? அவருடைய ரெப்ரசன்டேட்டிவாக இல்லாம அங்கே பிசாசனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படியாமை என்ற பாவத்தை செய்து, ஆனாலும் தேவன் என்ன உள்ளவராக இருக்கிறார்? அன்புள்ளவராக இருக்கிறார். அவன் அதனால் அவர் என்ன செஞ்சார்? அவன் செய்த பாவத்தை தானே ஒரு கொலையை செஞ்சு அவருடைய பாவத்தை மூடினார். அந்த மிருகத்தின் ரத்தத்தினாலே, அந்த தோலினாலே மூடி அவர்களை திரும்ப உலாவ விட்டார். அல்லேலூயா. இது வரைக்கும் புரிஞ்சிச்சு எனக்கு. ஆமென். புரிஞ்சிச்சா? இனிமே யாராவது வேதத்துல இருந்து ஏதாவது கேள்வி கேட்டா டப்பு டப்பு டப்புன்னு நீங்க ஆமா இல்லையா? யாராவது உங்களுக்கு குழப்பம் யாராவது பண்ண முடியுமா? இனிமே பண்ணவே முடியாது. இன்னொரு சின்ன விஷயம் உங்களுக்கு சொல்லணும். என்னன்னா, இப்ப இந்த பூமி ஒரு சந்திர மண்டலத்துல இருந்து ஒரு கல் இது இத்தனை கோடி ஆண்டுகளாக இருக்கும்னு சொல்றாங்க. பூமியில இருந்து ஒரு பாறை எடுத்து வச்சு இது இத்தனை கோடி ஆண்டுகளாக இருந்தது என்று சொல்கிறார்கள் சயின்டிபிக்கா பார்த்து. இப்ப இது எது உண்மை? அது நமக்கு எத்தனை வருஷம் சொல்லப்படுகிறது? வேதத்தின்படி 6000 சில்லற ஆண்டுகள். ஆனா இங்க 6000 கோடி ஆண்டுகள் என்றான். தமிழை பத்தி சொல்லும் போது இது 30 கோடி தேவர்கள் என்றாங்க. இத்தனை ஆயிரம் கோடிகள் ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ் இருந்ததுன்றாங்க. இந்த பாறை எங்கிருந்து எடுக்கப்பட்டது? பூமியிலிருந்து எடுக்கப்பட்டது. அப்போ 2ஆம் வசனம் என்ன சொல்கிறது? பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது. நான் நினைக்கிறேன், இந்த 6000 வருஷம் சொல்றாங்களே, 10,000 கோடி ஆண்டுகள் சொல்றாங்களே, அந்த 10,000 கோடி ஆண்டுகள் அந்த நாட்களிலே பூமியானது இருந்திருக்கும், ஒழுங்கற்றதாக இருந்திருக்கும். அல்லேலூயா. ஆனா அதை ஒழுங்குபடுத்தினது கர்த்தர். எப்போ? 4000 ஆண்டுகளுக்கு முன்பு. கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுங்க. ஆமென். என்னுடைய கணக்கு இது, மற்றவங்களுக்கு எனக்கு வேற யாருமே சொல்லவில்லை. நான் நினைச்சுக்கிட்டேன் 2ஆம் வசனம் சொல்லுது பூமியானது ஒழுங்கற்றதாக இருந்து வெறுமையா இருந்தது. மனுஷன் உண்டாக்கப்பட்டு ஒரு 6000 ஆண்டுகள் சொல்லப்படுகிறது. இந்த 6000 தூக்கி போட்டு பாருங்க. அப்ப ஒழுங்கில்லாத பூமி அழகாக நீர்வீழ்ச்சியாக, அழகாக கடலாக, மலைகளாக அழகாக படைக்கிறார் கர்த்தர். அங்கே சூரியனை படைக்கிறார், சந்திரனை படைக்கிறார், எல்லாத்தையும் படைக்கிறார். அவருடைய ஞானத்துக்கு அளவே இல்லை. சூரியன் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னு யாராவது சொல்ல முடியுமா? அது பல கோடிக்கணக்கான ஒளி ஆண்டுகள்னு சொல்றோம். டிஸ்டன்ஸ் அவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு. யாரையாவது உண்டாக்க முடியும்? தேவன். ஆமென். அவர்தான் தேவன். அவர்தான் உண்டாக்கினார். இதே பூமியை சிருஷ்டித்த அவர்தான் எல்லாவற்றையும் நம்முடைய தேவைகளுக்காக, கால குறிப்புகளுக்காக படைத்தார். நமக்கு வெயில் வேணும்னா வெயில் வேண்டும், நிழல் வேணும்னா நிழல் வேணும், இருள் வேண்டும் என்றால் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக இருளை கொடுத்தார். மாற்றி மாற்றி காலங்களை மாற்றி வைத்தார். அல்லேலூயா. அவருக்கு இன்னொரு கரங்களை தட்டி. ஆமென். சரி, இதை தெரியாம இந்த பூமியிலே நிறைய பேர் நிறைய விஷயங்களை சொல்லிக் கொண்டு தெரிந்து கொண்டு இருக்கிறார்கள். நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஆமென். இப்போ இந்த பூமியிலே வாழ்கிற மனிதர்களுக்கு உள்ள பிரச்சனைகளை குறித்து நம்ம உனக்கு என்னப்பா பிரச்சனைன்னா என்ன சொல்லுவாங்க? எல்லாரும் எத்தனை பிரச்சனைன்னு சொல்லுவாங்க?
யாரோ ஒருத்தர் கரெக்டா சொல்றீங்க. 1000 எனக்கு என்னப்பா 1008 பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த 1008ல ஒரு 10 சொல்றான்னா 2-3 தான் சொல்லுவாங்க இல்லையா? ஆனா 1008 பிரச்சனை இருக்கிறது உண்மை. ஆனா இப்ப இந்த 1008 பிரச்சனையையும் நாம ஒரு சின்னதா ஒரு அடக்கி ஒரு 6 பிரச்சனைகளுக்குள்ள அதை நம்ம பேச போகிறோம். 6 பிரச்சனை, அடுத்தது 7 தீர்வு. இதான் இன்னைக்கு உங்க செய்தி. ஆமென், அல்லேலூயா. 6 விதமான பிரச்சனையிலிருந்து 7 விதமான ஆசீர்வாதம். போதுமா இன்னைக்கு செய்தி? அவ்வளவுதான், நோட் பண்ணிக்கோங்க. முதலாவதான பிரச்சனை அது ஆவிக்குரிய பிரச்சனை. ஆமென், ஆவிக்குரிய பிரச்சனை. ஆவிக்குரிய பிரச்சனை உள்ளவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, நார்மலா அவர்கள் விக்கிரக ஆராதனைகளை செய்கிறார்கள். ஆமென், விக்கிரக ஆராதனைகள் செய்கிறார்கள். பலவித சம்பிரதாயங்கள்லாம் செய்வாங்க. விக்கிரக ஆராதனை செய்வாங்க, சம்பிரதாயங்களை ஏனென்றால் அவங்களுக்கு ஆவிக்குரிய பிரச்சனை இருக்கிறது. தேவாவி அவரிடத்துல இல்லை, வேற ஒரு ஆவி ஏதோ உள்ள வந்து உட்கார்ந்து இருக்கு. அப்ப அந்த ஆவியிலிருந்து நம்ம விடுபடும்படியாக அவங்கள்ட்ட இருக்கிற பிரச்சனையின் காரணமாக அவர்கள் அந்த காரியத்தை செய்வார்கள். அல்லேலூயா. இப்ப இந்த மனிதர்களுக்கு இன்னொரு பிரச்சனை இருக்கு. என்னவென்றால் உளவியல் பிரச்சனை இருக்கு. மென்டலி அவங்க பிரச்சனை உள்ளவர்களாக இருக்கிறாங்க. என்னன்னா சமாதானம் இல்லை. என்ஜினியரா இருக்காங்க, டாக்டரா இருக்கிறாங்க, கமிட்டிங் சூசைட். நேற்றைய பேப்பர்ல 4-5 சூசைடு பார்த்தேன். கணவனை வந்து மனைவியையும் குழந்தையை கொண்டுட்டு தூக்கில தொங்கிடுறான். பாத்தீங்களா? வேற எதையோ பார்த்தேன், தூக்கில தொங்குறாங்க, தண்ணியில குதிச்சிடுறாங்க, மலை மேல இருந்து குதிக்கிறாங்க. என்னென்னமோ இந்த பூமியிலே நடந்து கொண்டு இருக்கின்றது. காரணம், அங்கே தேவ ஆவி இல்லை. ஆமென். அப்ப அங்க ஆவிக்குரிய பிரச்சனை இருக்கு. அந்த ஆவிக்குரிய பிரச்சனையினால என்ன ஆகிறது? அவருடைய உள்ள ஒரு மனசுல ஒரு பிரச்சனை இருக்கு, உளவியல் பிரச்சனை இருக்கு. படுத்தா தூக்கம் வர்றதில்லை, எந்த நேரமும் சிந்தனை சிந்தனை சிந்தனையாக இருக்கிறது. எப்படி இந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுகிறது என்று தெரியாம அவங்க என்ன செய்யறாங்க? தற்கொலைக்கு தள்ளப்படுகிறார்கள். ஆமென். இல்லை, தற்கொலை பண்ணிக்கிறான். இல்லாட்டி இவன் தாண்டா எல்லாத்துக்கும் நம்ம காரணம், அந்த கொலை செய்கிறான். நம்ம பார்க்கிற செய்திகள், வீடியோக்கள், யூடியூப்ல வர்ற காரியம் எல்லாம் வந்து கொலை கற்பழிப்பு, கொலை கற்பழிப்பு. ஏதாவது இருக்கு? வேற ஏதாவது இருக்கா? இதுக்கு போலீஸ் பொழுதன்னைக்கும் ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க. ஒரு வேலையும் நாட்டில் நடக்கல. எல்லா இடத்திலையும் பண பிரச்சனை, கொலைகள், கற்பழிப்புகள், விவசார குற்றங்களாக நடந்து கொண்டு இருக்கிறது. ஆமென். இதுக்கெல்லாம் காரணம் உளவியல் பிரச்சனை. ஆமென். இப்போ அடுத்ததாக ஒரு பிரச்சனையை சொல்ல போறேன். அது பிசிக்கல் ப்ராப்ளம் அல்லது பௌதீக பிரச்சனை என்று சொல்லலாம். ஆமென். சரீரத்திலே உண்டாகக்கூடிய பிரச்சனைகள். சரீரத்தில் என்ன பிரச்சனை? பிபி, சுகரு, ஆக்சிடென்ட்ஸ், பல்வேறு காரியங்கள். டாக்டர்ஸ் தனித்தனியாக முடிக்க ஆரம்பிச்சு எல்லாத்துக்கும் டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. ஏனென்றால் அத்தனை விதமான கோளாறுகள் சரீரத்திலே ஏற்படுகின்றன. ஆமென். ஆவியை விட்டு நம்ம விலகினதின் காரணமாக, நம்முடைய முன்னோர்கள் விலகினதின் காரணமாக, நம்முடைய முன்னோர்கள் சரியான உணவை உட்கொள்ளாததின் காரணமாக, நம்முடைய முன்னோர்கள் ஒழுங்கா இந்த வேலையை செய்யும் போது செய் என்று சொல்லனா அதை செஞ்சிருக்கணும். நம்முடைய முன்னோர்கள் சரியாக படிக்காத நேரத்தில் நமக்கு எப்படி இருக்கும் பாடம்? படித்தவர்கள் எல்லா ஃபேமிலியில ஃபுல்லா எல்லாம் ஐஏஎஸ் ஆக்குறாங்க. ஆமென். சில குடும்பங்களிலே. அப்ப நம்முடைய முன்னோர்களே சில பேர் ஏன் இல்லை? அப்போ ஆவிக்குரிய பிரச்சனை, உளவியல் பிரச்சனை, சரீரத்திலே பிரச்சனை. சரீரத்துல பிரச்சனை தான் எங்க படிக்கிறது? ஆமென். இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கும் பொழுது வாழ்வாதார பிரச்சனை என்று ஒன்று ஏற்படுகிறது. 4வதாக வாழ்வாதார பிரச்சனை. வாழ்வாதார பிரச்சனை என்றால் கடன் எந்த நேரமும் வட்டி கட்டி முடியவே இல்லை. ஒரு வீடு கட்டலாம்னா முடியல. குடும்பத்தில் இதனால கடன் பிரச்சனைனால பொருளாதாரத்திலே பிரச்சனைகள், அங்கே குடும்பத்திலே சண்டை சச்சரவு அடிக்கடி நடக்குது. கடைசியில் அது எங்க போகுது?
கொலை, தற்கொலை, ஏதோ ஒண்ணுக்கு லீடிங் போகுது. இது எல்லாமே வாழ்க்கையிலே உள்ள பிரச்சனைகளாக இருக்கிறது. ஆமென். இந்த சம்பவங்கள்லாம் நடக்கும் பொழுது இன்னொரு பிரச்சனை இருக்கிறது. அஞ்சாவதாக எதிர்காலத்தை குறித்த பயம், எதிர்கால பிரச்சனை. ஆமென். எப்படிதான் நான் செய்ய போறேன்னு தெரியல. என் பிள்ளைக்கு நான் எப்படிதான் சீட் வாங்குவனும் தெரியல. என் பொண்ணுக்கு நான் எப்பதான் திருமணம் செய்வேன் என்று தெரியவில்லை. எப்பதான் குழந்தை பிறக்கும்னே தெரியவில்லை. ஒரு வீடு கட்டலாம்னா கட்டவே முடியவில்லை. எதிர்காலத்தை குறித்து நான் என்னதான் பண்ண போறேனே தெரியல. ஒரே எதிர்காலத்தை குறித்த பிரச்சனைகள் இருக்கு. இதெல்லாம் அப்படியே தொடர்ந்து நான் வருகிறேன்னு சொன்னனே, அதை ஆறாவதாக குறித்துக் கொள்ளுங்கள். பரம்பரை பிரச்சனை. ஆமென். பரம்பரையாக ஆதாம் கிட்ட இருந்து ஆரம்பிச்சிருச்சு. ஆதாம் ஏவாள்கிட்ட இருந்து ஆரம்பிச்சிருச்சு. அவர்கள் பிசாசுக்கு செவி கொடுத்ததன் காரணமாக அந்த பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கின்றது. எல்லாம் அதுல கீழ்ப்படியாமை என்கிற ஒரு விஷயம் இருக்கு. 4 பிள்ளைங்க இருக்குன்னா ஒருத்தர் 2 பேர் கீழ்ப்படிவான், 2 பேர் கீழ்ப்படிய மாட்டான். நான் அப்படித்தான் செய்வேன் என்பார். இது தொடர்ந்து குடும்பத்திலே வந்து பரம்பரை பிரச்சனையாக உருவாகி இருக்கிறது. இப்போ நான் இதெல்லாம் எதுக்கு சொன்னேன் என்றால், இந்த 1008 பிரச்சனையை உங்களுக்கு ஒரு 6 பிரச்சனைகளை மட்டும் நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஆமென். அப்ப இந்த பிரச்சனைகளில் எல்லாம் இருந்து, தீர்வுகளில் இருந்து ஒரு விடுவிக்க யாருமே இல்லையா என்று எல்லாரும் நினைக்கிற நிலையில தேவனாகிய கர்த்தர் ஒரு தீர்வை கொண்டு வந்தார். அல்லேலூயா. நம்ம எல்லாம் பார்த்தோம், பிசாசங்க ஏமாத்தி இவங்க அத்தியிலே தைத்துக் கொள்கிற சூழ்நிலையில இருக்கும் பொழுது அங்கே கர்த்தர் அங்கே வருகிறார். அல்லேலூயா. பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு எடுத்தாக வேண்டும். அப்போ யாரையாவது இந்த பூமிக்கு அனுப்பியாக வேண்டும். இவர்களை விடுவிக்க வேற மனுஷனால முடியவே முடியாது என்று கர்த்தர் ஒரு முடிவு எடுத்தார். அல்லேலூயா. இப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரப்போகிறார் என்று முன்னறிவித்தது யாரு? யாரு முதல்ல சொன்னது? சொல்லுங்க, டக்குன்னு யாரோ சொல்லுங்க. ஏசாயால சொன்னாங்க. வேற இயேசு கிறிஸ்து பூமிக்கு யோவான் சாமியார் சொன்னாரு. நீங்க புதிய ஏற்பாட்டுக்கு வந்துட்டீங்க. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அனுப்பப்பட வேண்டும் என்கிற தீர்மானம் எடுத்தது ஆதியாகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 15ஆம் வசனம் படிங்க. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீர் அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். இது யாருக்கு தெரியுதா உங்களுக்கு? அவன் சொல்லல, அவர் உன் தலையை நசுக்குவார். யாரு? இயேசு கிறிஸ்து. ஆமென். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை ஆணி அடிச்சு நசுக்குவார். ஆமென். அல்லேலூயா. அப்ப முதல்ல இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அனுப்புனது யாரு? முடிவெடுத்தது யாரு? தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு நன்றி சொல்லி கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. எவ்வளவு விஷயம் பாருங்க வேதத்துல. இந்த ஆதியாகமத்தையே நம்ம இன்னும் ஃபர்ஸ்ட் 2-3 அதிகாரத்தையே நகர்த்த முடியல பாருங்க. தொடர்ந்து வந்துட்டு புதிய காரியங்கள். அல்லேலூயா. நமக்கு நிறைய நாட்கள் தேவை. நம்முடைய வாழ்நாள் போதாது வேத சத்தியங்களை அறிந்து கொள்வதற்கு. ஆமென். நானே தாண்டி தான் போய்கொண்டிருக்கிறேன். ஆமென். அப்ப 3:15 சொன்ன விஷயம் அப்புறம் என்ன அர்த்தம்? அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவார். உனக்கும் ஸ்திரீக்குண்டான பிரச்சனைன்னு சொன்னார். ஆமென். இதுக்கு ஏசாயான்னு சொன்னீங்களா? யாராவது ஏதாவது சொன்னோம்? எழுதி கொள்ளுங்க. ஏசாயாவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். என்ன படிங்க டக்குனே. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி
ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். ஆமென். இப்ப இதுல என்ன ஆச்சு? அங்க ஸ்திரீன்னு சொல்லப்பட்டிருக்கிறது, இங்க என்னன்னு சொல்லப்பட்டிருக்கு? ஒரு கன்னிகை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுக்கு இப்போ இதுக்கு ஒரு அடுத்த வசனம் யாராவது சொல்ல முடியுமா? புதிய ஏற்பாட்டுல டக்குன்னு மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். ஆமென். வேதத்தை லிங்க்லாம் கனெக்ட் பண்ணிருங்க. ஆமென். ஆதியாகமம் 3:15, ஏசாயா 7:14, மத்தேயு 1:20. தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட இயேசுவை குறித்து நீங்க சொல்லலாம். ஆமென். எல்லாம் கனெக்ஷன்ஸ் இருக்கு, நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு சின்ன சின்ன லிங்கா உங்களுக்கு நான் சொல்லி தருகிறேன். எதற்காக சொல்லி தருகிறேன்? மற்ற இடத்துல நீங்க ஜெயிப்பதற்காக. அல்லேலூயா. சரி, போகட்டும். இப்போ ஒரு முடிவு எடுத்தாச்சு. 3:15 சொல்லிட்டாரு, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். இப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அனுப்பப்பட வேண்டும். இதைத்தான் தீர்க்கதரிசிகள் சொல்லிட்டே வருகிறாங்க. ஒரு வரப்போகிறார் மேசியா வரப்போகிறார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாளிலே வந்து விட்டார். அல்லேலூயா. அவர் யார்? அவர் இயேசு கிறிஸ்து. தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், தேவனுடைய ஒரே பேரான குமாரன். எங்க சொல்லப்பட்டிருக்கு? யோவான் 3 சொல்லுங்க, டக்குனு வேகமா சொல்லுங்க. தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை தந்தருளி நிச்சயம் அடையும்படிக்கு அவனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொடுத்தார். ஆமென். அப்ப தேவன் அன்புள்ளவராக, ஆமென், தேவன் அன்புள்ளவராக இருக்கிறார். அவருடைய பண்புகள் ஏகப்பட்டது இருக்கு. ஒரு சின்னது வந்ததுல அன்புள்ளவராக இருக்கிறார். தேவன் குமாரனை அனுப்பும் போது சும்மா நீங்க நம்முடைய பிள்ளையை ஒரு இடத்துக்கு அனுப்பணும்னா எப்படி அனுப்புவீங்க? சும்மாவே அனுப்பிடுவோமா? அவருக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணி உணவை கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து உடைகளை கொடுத்து எல்லாத்தையும் அவரை அற்புதமாக அனுப்புவோம். அல்லேலூயா. இங்க அவர் ஆனா மாட்டு தொழுவத்துலதான் பிறந்தார், ஏழையின் உருவாக பிறந்தார். ஆனால் அவருக்கு 3 விதமான அபிஷேகத்தை கொடுத்து அனுப்பினார். அல்லேலூயா. இந்த 3 பாயிண்ட் உங்களுக்கு சொல்றேன். யாருக்கு வேணும்? வேணுமா 3 பாயிண்ட்? ஆமென். அல்லேலூயா. முதலாவது அபிஷேகம் ராஜா என்கிற அபிஷேகம். அல்லேலூயா. ராஜாவாக அவர் இந்த பூமிக்கு வந்தார். இந்த இயேசு என்ற பேரிடுவாயாக என்ற வேதத்தில் நம்ம வாசிச்சோம். அவருக்கு இன்னொரு பெயர் என்ன? இம்மானுவேல். அவர் நம்ம என்னென்ன இப்போ அழைத்து கொண்டிருக்கிறோம்? இயேசு கிறிஸ்து. ஆமென். அவர் இயேசுவாக பிறந்தார், கிறிஸ்துவாக நமக்கு அங்கே ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா. இந்த வேதத்துல பாத்தீங்கன்னா இயேசு இயேசு இயேசுன்னு சொல்லிட்டு வரோம். அங்க இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டது கிறிஸ்து என்று அங்கே அவர் வருகிறார். அப்பதான் நம்ம தெளிவடைகிறோம். ஆமென். இயேசுவாக வந்தவர் கிறிஸ்துவாக வந்து நம்மை காத்துக்கொண்டார். அல்லேலூயா. அப்ப கிறிஸ்து வருகிறார் நாங்க கேள்விப்பட்டு இருந்தாங்க. அந்த கிறிஸ்து யாருன்னா இந்த இம்மானுவேல், இந்த மேசியா, இந்த இயேசுதான் கிறிஸ்துவாக வருகிறார். நம்ம என்ன சொல்ல வேண்டும் அப்போ? இயேசுவே கிறிஸ்து. அல்லேலூயா. இயேசுவே கிறிஸ்து, இயேசுதான் கிறிஸ்து. அல்லேலூயா. அவர்தான் நம்மை மீட்க வந்தவர். அல்லேலூயா. அவர்தான் நம்முடைய மீட்பர். ஏனென்றால் இயேசு என்பதற்கு ஒரு பெயர். அது இயேசு என்பது அவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள பெயர். ஆனா கிறிஸ்து என்பதை கிரேக்கத்திலே கிறிஸ்டோ என்று சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? கிறிஸ்டோ என்றால் என்னவென்றால் ரட்சகர் என்று அர்த்தம். கிறிஸ்து என்றால் ரட்சகர். அப்போ ரட்சிப்பதற்காக வந்தவர்.
ராஜாவாக வந்தவர். நான் ராஜாவாக என்று ஏன் சொன்னேன் என்றால், ராஜா என்றால் என்ன செய்வாங்க? ஒரு ராஜா இருக்காரு, அவருடைய வேலை என்ன? ஆள்றது. அப்புறம் போர் வந்தா ஒழிஞ்சிருந்தா சண்டை போட்டு வெற்றி சேர்க்க வேண்டும். அல்லேலூயா. அவருடைய மக்களை பாதுகாக்க வேண்டும். அதற்காக உயிரை கூட துச்சமென மதித்து போய் போர்ல போயிட்டு அவங்க சாவார் இல்லையா? ஒரு ராஜாவாக இயேசு கிறிஸ்து வந்தவர், ராஜாவாக ஒரு மீட்பராக நம்மை எல்லாம் மீட்கும் பொருட்டாக வந்தவர், தன்னுடைய ஜீவனையே கொடுத்து நம்மை மீட்டுக் கொண்டார். அல்லேலூயா. ஆமென். அவர் ஜீவனை கொடுத்து மீட்கப்பட போகிறார் என்பது எங்கே முதலாவது சொல்லப்பட்டிருக்குது? 3:5 தான். ஆமென். அங்கே பிசாசை ஜெயிக்கிறார், தலையை நசுக்குகிறார். அங்கே அவர் குதிங்கால் நசுக்கப்பட்டது, ஆனால் மீண்டுமாக உயிர் தெழுந்தார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். அல்லேலூயா. அப்ப ஒரு ராஜாவாக ஒரு அரசனாக வந்தார். முதலாவதாக ஒரு பாயிண்ட் சொல்லிட்டேன். இரண்டாவதாக இயேசு கிறிஸ்துவுக்கு இன்னொரு அபிஷேகம் இருந்தது. அது என்ன அபிஷேகம் என்றால் ஆசாரியர் என்கிற ஒரு அபிஷேகம். அல்லேலூயா. என்ன அபிஷேகம்? ஆசாரியர் என்கிற ஒரு அபிஷேகம். ஆசாரியனுடைய வேலை என்னவென்றால், அந்த நாள்ல மனுஷன் ஒரு பாவம் செய்வானானால் அந்த பாவத்தில் இருந்து நீக்குவதற்கு என்ன வேண்டும்? என்ன வேண்டும்? ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அவன் ரத்த சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பார். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு இல்லை. அப்ப ரத்தம் சிந்தினாத்தான் மன்னிப்பு. அந்த மாம்சத்தின் ரத்தத்துல இருக்கிறது. அதற்காக பலி செலுத்துவார்கள். பலிபீடங்கள் கட்டப்பட்டிருக்கும். அப்ப ஒருத்தன் பாவம் செஞ்சுட்டான்னா அங்கே திரைச்சீலை முன்னாடி போடப்பட்டிருக்கும். அங்க முன்னாடி. அப்ப இங்க என்ன செய்வான்? இந்த பாவம் செஞ்ச நபர் தன்னுடைய ஒரு பலியை கொண்டு வருவான். ஒரு ஆட்டையோ மாட்டையோ அங்கே கொண்டு வருவான். கொண்டு வரும்போது அங்கே ஆசாரியர் முன்னாடி நிற்பாரு. அவர் என்ன செய்வாரு? அந்த பலியை வாங்குவாரு. அந்த ஆசாரியன் கிட்ட வந்த உடனே அந்த பாவம் செய்தவன் தன்னுடைய கரங்களை அந்த ஆட்டினுடைய தலை மீது வைத்து தன்னுடைய பாவத்தை இறக்கி விட வேண்டும். எங்க? ஆசாரியன் முன்பாக, பலிபீடத்தின் முன்பாக. இது அந்த நாளிலே நடந்து கொண்டிருந்த விஷயத்தை நான் சொல்லுகிறேன். இதெல்லாம் வேதத்துல இருக்கிறது. பலிபீடத்துல வந்து முன்னாடி நின்று அங்கே ஆசாரியனும் அந்த இவனும் தலையில கைய வச்சு பாவத்தை எல்லாம் அந்த ஆட்டினுடைய தலையில இறக்கி விட்ட பிறகு ஆக்சுவலா 2 ஆடு கொண்டு வருவார்கள். 2 தலையிலேயே கைய வச்சு பாவத்தை இறக்கி விடுவார்கள். அதுல ஒரு ஆட்டை என்ன பண்ணுவாங்க? அதை காட்டுக்கு, வனாந்தரத்துக்கு துரத்தி விடுவார்கள். வனாந்தரத்துக்கு ஏன் துரத்துவாங்கன்னா, அந்த வனாந்தரத்திலே அந்த ஆடானது மிருகங்களினாலே அடித்து பீறப்பட்டு கொலை செய்யப்படும். அப்ப பாவம் நீங்கிவிடும் என்பது நம்பிக்கை. ஆமென். இங்க என்னன்னா, இப்ப இந்த பாவத்தை எல்லாம் ஆட்டினுடைய தலையில, இன்னொரு ஆட்டின் தலையில அந்த இறக்கி விட்ட பிறகு அந்த ஆடை கொண்டு போய் அந்த பலிபீடத்திலே கொண்டு போய் அந்த ஆசாரியன் அதனுடைய கழுத்தை வெட்டி ரத்தத்தை பலியாக செலுத்தி அந்த ரத்தத்தை எடுத்து அந்த பலிபீடத்திலே 4 கொம்புகள் வைக்கப்பட்டிருக்கும். அந்த கொம்புகளிலே இந்த ரத்தத்தை பூசுவான். ரத்தத்துல பூசின உடனே என்ன நடக்கும்? அங்கே அவனுக்கு மன்னிப்பு கிடைக்கும். அவன் வீட்டுக்கு போயிடுவான். அல்லேலூயா. பாவங்களை கழுவப்படுவான். திரும்ப அவன் பாவம் செய்வானானால் திரும்ப ஆடு தலையில கை வைக்கணும், அங்க கழுத்தை வெட்டுவாங்க, மன்னிப்பு கிடைக்கும். இப்படிதான் நடக்கும் இல்லையா? அப்ப பூமியில இருக்கிற எல்லாரும் இந்த வேலையை செய்யறான்னா, ஆசாரியனுக்கு டெய்லி தான் வேலை. ஆட்டையோ மாட்டையோ கொண்டு வருவான், கழுத்தை வெட்டுவான், ரத்தம் சிந்தப்படும், மன்னிப்பு கிடைக்கும். இது நடந்து கொண்டிருந்தது. ஆமென். தேவன் பார்த்தார், சரி எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களான, இப்ப புரியுதா?
தேவ மகிமையை தான் அப்ப அவங்க இழந்து போனாங்க. பாவம் செஞ்சு தேவ மகிமையை இழந்து போனதுனால அவர்களுக்கு ஆடை கொடுக்கப்பட்டது. அப்போ மகிமையை இழக்கக்கூடாதுன்னு நான் சொன்னேன். தேவ மகிமையை இழந்து போனார்கள். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பூமிக்கு தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்புகிறார். இப்போ இங்கே வருகிற ஆசாரியனை நம்ம பிரதான ஆசாரியனாக கிறிஸ்து இயேசு வருகிறார். அல்லேலூயா. தலைமை பிரதான ஆசாரியனாக வருகிறார். அவர் என்ன செய்யறாரு? நாம செஞ்ச பாவத்துக்கு பூமியிலே ஆரம்பத்தில் இருந்து பூமியின் உலகத்தின் முடிவு பரியந்தம் உள்ளவர்களின் பாவங்களை நீக்கும்படியாக பாவத்திற்கு பலியாகி தானே ஆட்ட கொண்டு வரல, தானே தன்னுடைய தலையை கொடுத்து தன்னுடைய சொந்த ரத்தத்தினால நம்ம எல்லாரையும் மீட்டுக்கொண்டார். கரங்களை தட்டி எனக்குள்ள இருக்குது உங்களுக்கு எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. ஒரு பலியாடாக வந்தார், அடிக்கப்படும் ஆட்டாக வந்தார், பயிர் கத்தரிக்கிறவனுக்கு கூட்டிட்டு போற ஆடாக வந்தார். எவ்வளவு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆடாக வந்து பிரதான ஆசாரியனாக வருகிறார். அவரே ஆடாக மாறுகிறார். அந்த ரத்தத்தை சிந்துகிறார். ரத்தத்தை பலிபீடத்தில் தெளித்து அங்கே நமக்கு விடுதலையை சம்பாதித்து கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா. அவரை விட்டு நம்ம விலகப்படாமா? ஆமென். அப்புறம் மீன் கதையாக என்ன கதையாக? மீன் கதையாக மாறிட்டோம். அவரை விட்டு நாம விலகக்கூடாது. ஆமென். இப்ப 2 விஷயம் சொல்லியிருக்கேன். மூன்றாவதாக அவருக்கு இன்னொரு அபிஷேகம் கிடைத்தது. என்ன அபிஷேகம்? யாரா சொல்ல முடியுமா? இல்ல, நான் சொல்றேன். இன்னொரு அபிஷேகம், தீர்க்கதரிசி என்கிற ஒரு அபிஷேகம் அவருக்கு கிடைத்தது. ஆமென். யோவான் 14:6 வாசிங்க. ஆமென். அவர் தீர்க்கதரிசி. அவர் சொல்றாரு, நான் தாண்டா வழி, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவன், என்னால எல்லாமே எவரும் பிதாவிடத்திலே வர முடியாது. அவர் தீர்க்க தரிசனமா சொல்றார். இந்த பூமியிலே நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் சொல்றார். பூமியினுடைய அழிவை குறித்து கேட்கும் பொழுது ஜனத்துக்கு விரோதமாக ஜனம் எழும்பும், ராஜ்யங்களுக்கு விரோதமாக ராஜ்யம் எழும்பும், ஆங்காங்கே பூமி அதிர்ச்சிகள் உண்டாகும், பாழாக்கும், கொள்ளை நோய்கள் உண்டாகும். இதை தீர்க்க தரிசனமா சொல்றார். அவர் தீர்க்கதரிசி. ஆமென். அவர் தீர்க்கதரிசிக்கு ஒரு நல்ல ஒரு முக்கியமான வேலை என்னவென்றால், தீர்க்கதரிசி இப்போ தாவீது பாவம் செஞ்சிட்டார். பத்சேபாள் மூலமாக பாவம் உள்ளே வந்தது. அப்போ அந்த பாவத்தை கடிந்து உணர்த்துவதற்காக யார் வந்தார்? நாத்தான் வருகிறார். வந்து என்ன சொல்கிறாரு? பாவத்தை கடிந்து அவருக்கு உணர்த்துகிறார். அப்ப தீர்க்கதரிசியுடைய வேலை என்ன? ஒருத்தன் பாவம் செய்வானால் தீர்க்கதரிசி பாவத்தை கடிந்து உணர்த்தி அதை நீங்குவதற்கு வழி செய்ய வேண்டும். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? அந்த தீர்க்கதரிசியினுடைய ஒரு வேலையை செய்கிறார். இங்கே பாவத்தை நமக்கு கடிந்து அப்புறப்படுத்தும்படி நமக்கு சொல்லுவதற்காக வந்தார். சொன்னது மட்டும் இல்லாம அவன் அடுத்த லெவல் போறதுக்கு வழியும் காமிச்சான். தீர்க்கதரிசி பாவத்தை மட்டும் நீ செஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு விட முடியாது, பாவத்திற்கு நீங்குவதற்கு வழி சொல்ல வேண்டும். இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? பாவத்திலிருந்து நீங்குவதற்கு தன்னை சொல்கிறார். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே வரான். அப்ப அந்த இயேசுவை நாம பிடித்துக் கொள்ளலாமா வேண்டாமா? எத்தனை பேருக்கு பிடிக்கும் இயேசு? ஆமென். இன்னும் சில கையை காணும். இங்க ஒரு கை இருக்கா? தேங்க்யூ. அல்லேலூயா. ஏன்னா அவர்தான் பாவத்திலிருந்து மீட்கும் பரிகாரியாகியவர். இயேசுவே ரட்சகர், இயேசுவே மீட்பர்,
இயேசுவே வழி, இயேசுவே ஒளி, இயேசுவே சத்தியம், இயேசுவே எல்லாம். ஆமென். அந்த இயேசு கிறிஸ்து இல்லாம உலகத்தில் ஒரு அணுவும் அசையாது. ஆமென். இதை தெரியாதவர்கள் 6 விதமான பிரச்சனைகளில் இருக்கிறார்கள். ஆமென். வேகமா சொல்லுங்க அந்த பிரச்சனை. ஆவிக்குரிய பிரச்சனை, உலகியல் பிரச்சனை, சரீர பிரச்சனை, வாழ்வாதார பிரச்சனை, எதிர்கால பிரச்சனை, பரம்பரை பிரச்சனை. இந்த பிரச்சனையில் இருந்துகிட்டு கொலை, தற்கொலை, பூமி எதிர்ச்சி எல்லாமே நடந்து கொண்டு ஜனத்துக்கு விரோதமாக ஜனம் எழும்புகிறது, ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் எழுகிறது, ஆங்காங்கே பூமி எதிர்ச்சி உண்டாகிறது, பழக்கம், கொலை, எல்லாத்துக்கும் காரணம் இந்த பிரச்சனைகள். ஆமென். இதிலிருந்து நம்ம நீங்க வேண்டும் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். அவர்தான் ஒரு ஜீவனா இருக்கிறார், அவர்தான் வழியா இருக்கிறார், அவர்தான் சத்தியமா இருக்கிறார். அல்லேலூயா. அதை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். யோவான் 1:12. அல்லேலூயா. நம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். அல்லேலூயா. ரோமர் 5 சொல்கிறது இப்படியா. ஆமென். இப்போ தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் மாறும்போது உங்களுக்கு 7 விதமான ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னேன் இல்லையா? அதை தெரிந்து கொள்ளலாமா? ஆமென். ரைட், ரெடி பண்ணிக்கங்க. இப்போ நான் இந்த 7 வித ஆசீர்வாதங்கள், இப்போ முதலாவது வசனம் தான் அந்த யோவான் 1:12. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறீர்கள். இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறீர்கள். அப்போ உங்களுக்கு ஒரு எல்லாரும் எழுந்து நின்று நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக மாறுறதுக்கு என்ன செய்யணும் என்பதை இப்போ நம்ம செய்ய போகிறோம். சரிதானா? அப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீர்கள். இருந்தாலும் அதை நீங்க வெளிப்படையாக சொல்லும் போது அது கர்த்தர் அதை மிகவும் விரும்புகிறார். அல்லேலூயா. எழுந்து நம்ம சொல்லலாம். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? இப்ப நான் ஏற்றுக்கொள்ளுதலுடைய ஜெபத்தை நான் சொல்றேன் உங்களுக்கு. ஏற்றுக்கொள்கிறவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம், அப்படிதானே? ஆனா நீங்க எல்லாருமே ஏற்றுக்கொள்ளணும். பார்த்தீங்களா? நீதி அங்க மினிஸ்டர்ஸ் எல்லாம் போன உடனே என்ன செய்வாங்க? பிரதிஜை எடுப்பாங்க எல்லாம். அப்போ நான் இந்த தேசத்துக்கு உண்மையா இருப்பேன், பல விஷயம் சொல்லுவாங்க, எல்லா காரியம் சொல்லுவாங்க. நாமெல்லாம் இப்போ கரங்களை நீட்ட போகிறோம். இந்த வீடியோ ஒரு வீடியோ இப்படி திருப்பிங்க, எல்லாரையும் எடுத்துங்க. அப்போ கரங்களை நீட்டுவோம். முன்னாடி நம்முடைய கையை நீட்டலாம். எஸ், நான் சொல்ற காரியங்களை சொல்லுங்க. பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, என் மேல் நீர் வைத்த அன்பின் நிமித்தமாக உம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை என்னுடைய பாவங்களுக்காகவும் சாபங்களுக்காகவும் சிலுவையில் அறையப்பட்டு மரித்து உயிர்த்தெழுந்தார் என்று முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிறேன். இப்பொழுது என்னுடைய இரட்சகராகவும் ஆண்டவராகவும் தேவனாகவும் உம்மை வரவேற்று என் இருதயத்தை திறந்து உம்மை ஏற்றுக்கொள்கிறேன். நீர் என்னுடைய பாவங்களை மன்னித்து சாபங்களில் இருந்து மீட்டு தேவ பிள்ளையாக மாற்றி அமைத்ததற்காக உமக்கு நன்றி. எனக்கு பரிசுத்த ஆவியானவரின் வழிகாட்டுதலை தந்து நான் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை சுவிசேஷமாய் மற்றவர்களுக்கு அறிவிக்க எனக்கு உதவி செய்யும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஆமென்.
இயேசு எங்க இருக்காரு? இருதயத்தில் இருக்காரா? அல்லேலூயா. அப்ப நீங்களாம் யாரு? இயேசுவினுடைய பிள்ளைகள். யோவான் 1:12 சொல்கிறது, தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆமென். தயவுசெய்து நம்புங்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இயேசுவின் பிள்ளையாக மாறி இருப்பீர்கள். ஆனா இன்றைக்கு அறிக்கை செய்திருக்கிறீர்கள். ஆமென். இன்னைக்குதான் நீங்க முழுசா நீங்க பொறுப்பெடுத்திருக்கிறீங்க. மினிஸ்டரா ஊழியத்திற்கு. ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் நான் ஊழியத்திற்கு எடுத்தேன்னு சொல்றீங்க? ஆமென். நிறைய பேர் நீங்க ஒப்பு கொடுத்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். கர்த்தருக்கு பரிசுத்த ஆவியானவருக்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவதாக, இந்த நீங்க இப்படி ஒப்பு கொடுத்து வந்ததுனால முதலாவது நீங்க தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறீர்கள். இரண்டாவதாக, பரிசுத்த ஆவியினுடைய வருகை, ஆளுகை, வழி நடத்துதல் உங்களுக்குள்ளே வருகிறது. ஆமென். நீங்க தேவனுடைய பிள்ளையா நீங்க ஏற்றுக்கொண்டால் இன்றைக்கு அங்க ஆயிட்டீங்க. பரிசுத்த ஆவியானவர் என்னிடத்திலே வந்திருக்கிறார் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமென். சத்தமா உள்ளதானா? ஆமென். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். அவர் ஆளுகை செய்வார். அல்லேலூயா. நம்ம இழந்து போன மகிமையை இப்போது பெற்றுக்கொள்கிறோம். இழந்து போனதை பெற்றுக்கொள்ளதான் கிறிஸ்து இயேசு பூமியிலே வந்தார். நமக்கு மீட்டு கொடுக்க வந்தார். ஆதியில நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள அந்த ஆசீர்வாதங்களை இழந்து போய் இருந்தோம். இயேசு கிறிஸ்து இப்போ உள்ளே வந்துட்டாரு. உள்ளே வந்தவன என்ன நடக்கும்? இழந்து போனதை நாம பெற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா. அப்ப இழந்து போனதை பெற்றுக்கொள்ளும் போது ஆவியை இழந்து போயிருந்தோம் இல்லையா? அப்போ ஆடை இழந்திருந்தோம் இல்லையா? அப்போ இப்போ நாம என்ன சொல்கிறோம்? இயேசு கிறிஸ்து உள்ளே வரும்போது, பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வரும்போது நாம் இழந்து போனதை பெற்றுக்கொள்கிறோம். என்ன நடந்தது? பரிசுத்த ஆவியின் வருகை, அவருடைய ஆளுகை, அவருடைய வழி நடத்துதல் நம்மோட இருக்கும். அல்லேலூயா. இரண்டாவது காரியம் பரிசுத்த ஆவியினுடைய வருகை, ஆளுகை, வழி நடத்துதல். இது எங்க இருக்குன்னா யோவான் 14:16-17 நோட் பண்ணீங்க. நீங்க அப்புறம் பாத்துங்க. யோவான் 16:13, 1 கொரிந்தியர் 3:16. ஓகே, எல்லாம் எழுதிட்டீங்களா? அடுத்ததாக மூன்றாவதாக ஒரு விஷயம் நடக்குது. ஜெபங்களுக்கு பதில்கள். ஆமென். நீங்க ஜெபிச்சா கர்த்தர் அப்படியே நடத்துவார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை கிறிஸ்தவனாக இருந்த, ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரை குறித்து அங்கே நான் ஏற்றுக்கொண்ட பிறகு நான் ஜெபித்த காரியங்கள் எல்லாவற்றுக்கும் கர்த்தர் உடனடியாக பதில் கொடுத்தார். அல்லேலூயா. இந்த சாட்சியை முழுமையாக நான் சொல்ல முடியவில்லை. 1993ஆம் ஆண்டிலே இயேசு கிறிஸ்துவை முழுமையாக ஏற்றுக்கொண்டேன். எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்தது. நான் தூங்கி எழுந்திருக்கும் போது எல்லா ஒரு விஷயங்கள் எல்லாமே ஒரு சுத்திர மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டது. அப்போ நான் ஜெபித்தேன். அப்போ உனக்கு ஒன்றும் விடுதலை கிடைக்கல. ஒருத்தர்கிட்ட என்னை கூப்பிட்டு போனாங்க. அவர் ஒரு எலுமிச்சம்பழம் மந்திரிச்சு கொடுத்தார். எலுமிச்சம்பழத்தை கொண்டு போய் வீட்டில் வச்சா சரியாயின்னு இருந்தேன். ஆனால் எலுமிச்சம்பழத்தை ஒன்றும் பண்ண முடியல. அப்போ ஒரு ஆலயத்திற்கு சென்றேன். அப்போ என்னுடைய தலையில 5-6 பேர் தலையில கை வைத்து ஜெபித்தார்கள். அங்கே வந்த ஊழியக்காரர் சொன்னாரு, யாருக்காவது உடல் நலம் இல்லாமல் இருந்து நீங்க போய் ஒரு ஜோசியரை பார்த்து, ஜோசியர் ஒரு எலுமிச்சம்பழத்தை மந்திரித்து கொடுத்து, எலுமிச்சம்பழத்தோடு இங்க இருந்தீங்கன்னா என்னிடத்துல முழங்கால் படியிருங்க சொன்னார். நான் தான் தாய் முழங்கால் படிட்டேன். எனக்காக ஜெபித்தார்கள். ஜெபிக்க 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 என்னுடைய பாவங்களை எல்லாம் சொல்லி அறிக்கையிட சொன்னாரு. நான் என்னுடைய பாவங்களை எல்லாம் சொல்லி அறிக்கையிட்டேன். உடனடியாக எனக்கு ஒரு ரிலீஸ், உடனடியாக ஒரு விடுதலை. என்னிடத்துல இருந்த பாவங்கள் கழுவப்பட்டது. நான் அதை விசுவாசித்தேன். எனக்கு ஒரு மீட்பு கிடைத்தது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இரத்தத்தினாலே நான் ரட்சிக்கப்பட்டேன். அல்லேலூயா. கரங்களை தட்டலாம், கரங்களை தட்டலாம். அப்பதிலிருந்து எந்த காரியத்திற்கு நான் ஜெபிக்கிறேனோ அந்த காரியத்தை கர்த்தர் அப்படியே நிறைவேற்றார்.
அல்லேலூயா. நான் போய் ஒரு காம்படிஷன்ல போய் கலந்து கொள்கிறேன். இந்த காம்படிஷன்ல ஆல் இந்தியா லெவல்ல போய் கலந்து கொள்கிறேன். பெங்களூரில் அனைத்து 193 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்திருந்தாங்க. அங்கு கர்த்தர் எனக்கு ஒரு கோல்டு, ஒரு சில்வர், ஒரு பிரான்ஸ் 3 மெடல்களை கொடுத்தார். அல்லேலூயா. பாருங்க, ஒலிம்பிக்ல கோடியா தராங்க. எனக்கு அப்போ சும்மா 1000 ரூபா, 750 ரூபா, 500 ரூபா எங்க போலீஸ்ல கொடுத்தாங்க. ஆனா கர்த்தரோடு கொடுத்த ரட்சிப்பு எனக்கு இருக்கிறது. எப்ப நான் ரட்சிக்கப்பட்டனோ கலந்து கொண்டதில் எல்லாம் பேச்சு. எஸ்ஐயா இருந்தேன், இன்ஸ்பெக்டரா மாறினேன், இன்ஸ்பெக்டரா இருந்தேன், அசிஸ்டன்ட் கமிஷனராக மாறினேன். அல்லேலூயா. 1993 நான் ரட்சிக்கப்பட்டேன். 95 இருந்து சேலத்தில் முடிவு ஜெபத்தை ஆரம்பித்தேன். டிரான்ஸ்ஃபர்ல என்ன தூக்கி எங்கேயோ போட்டாங்க. நான் ஜெபித்தே கர்த்தர் விடுதலை கொடுத்து சேலத்திற்கு சிபிசிஐ இன்ஸ்பெக்டராக மாற்றினார். அல்லேலூயா. 95 இங்க வந்தேன். முடிவு ஜெபத்தை ஆரம்பிச்சேன். இமானுவேல் சமுதாய கூட்டத்தில் தொடர்ந்து 24 ஆண்டுகளாக முடிவு ஜெபத்தை நடத்தினேன். ஒரு வேலைகளில் யார் வந்தீங்கன்னு தெரியாது. நிறைய பேர் வந்து எப்பொழுதும் 150 200 பேர் இருப்பாங்க. சேலத்தில் ஒரே ஒரு ஆள் முடிவு ஜெபத்தை இவ்வளவெல்லாம் நடத்துறது என்றால் அது நான் தான், அடியேன் தான். கர்த்தர் என்ன யூஸ் பண்ணாரு. அதே போல ஃபாஸ்டிங் பிரேயர் சுமார் ஒரு 20 ஆண்டுகள் ஃபாஸ்டிங் பிரேயர் நடத்தி அனைவருக்கும் முடிந்தவுடனே உணவு கொடுக்க கர்த்தர் எனக்கு கிருபை செஞ்சார். அல்லேலூயா. சரி, போகட்டும், சாட்சி வேற சமயத்துல பார்ப்போம். அப்ப ஏன் சொல்றேன்னா, உங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் ஜெபித்தவையெல்லாம் 4 பேருக்கு திருமணம் ஆகலன்னு எழுந்து நிக்கிறாங்க என்கிட்ட. நான் முழங்கால் படிடுங்க. நான் தொடல, ஒருத்தரை மட்டும் தொட்டேன். அவங்க JM2 மேஜிஸ்ட்ரேட், அவங்க முன்னாடி இருந்தாங்க. நான் இன்னும் சில பாஸ்டர்ஸ் தலையில கை வச்சோம். மீதி 3 பொண்ணுகள் அங்கே இருந்தாங்க. பின்னாடி இருக்கிறவங்களை அப்படியே நீங்க இருக்கிற இடத்துல இருந்தே கையை வைங்கன்னு சொன்னேன். எல்லாரும் கையை வச்சு ஜெபிச்சாங்க. திருமணத்திற்காக நான் ஜெபிச்சேன். ஒரே மாசத்துல 2 பெண்களுக்கு திருமணம் அதே மாசத்துலயே நடந்தது. இந்த மேஜிஸ்ட்ரேட்டுக்கு ஒரு 2-3 மாசத்துல 37 வயசு அவங்களுக்கு திருமணமே ஆகல. அப்ப ஜெபிச்சோம். இந்து சகோதரி, அவங்களுக்கு திருமண பத்திரிகை எனக்கு வீட்டுக்கு வந்துருச்சு. இன்னொரு ஒரு பொண்ணுக்கு மட்டும் திருமணம் ஆகாமல் இருந்த, கொஞ்சம் குள்ளமா இருப்பாங்க, கருப்பா இருப்பாங்க, திருமணம் ஆகாமல் இருந்தது. அவங்க கவலையா இருந்தாங்க. ஒரு ஆண்டுக்குள்ள ஒரு டாக்டர் வந்து திருமணம் செய்து கொண்டார். தாமதமாச்சு, ஆனால் முதலில் ஒரு நன்மை இருந்தது. அப்போ கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நீங்க எப்ப இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கு ஏற்றுக்கொண்டீர்களோ உங்க ஜெபங்களுக்கு பதில். அல்லேலூயா. நான் மட்டும் இல்லை, நீங்க ஜெபிச்சா பெரிய ஜெப வீரனாக மாறலாம். அல்லேலூயா. யோவான் 16:24 நோட் பண்ணீங்க. லூக்கா 11:13 நோட் பண்ணீங்க. அடுத்ததாக 4வதாக தேவதூதர்களுடைய பாதுகாப்பு, உதவி கிடைக்கும் உங்களுக்கு. தேவதூதர்கள் ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு பாதுகாப்பு தருவார்கள். எபிரேயர் 1:14. 5வதாக சாத்தானின் வல்லமைகளை ஜெயிக்கக்கூடிய வலிமை உங்களுக்கு கிடைக்கும். ஆமென். லூக்கா 10:19-20, மார்க் 3:15. 6வதாக நித்திய ஜீவனும் பரலோக ராஜ்ய உரிமையும் கிடைக்கும். ஆமென். ஆதியாகமம் 5:24, பிலிப்பியர் 3:20. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. 7வதாக உலகத்தாருக்கு சுவிசேஷம் அறிவிக்கும் ஆசீர்வாதம் நமக்கு. ஆமென். மத்தேயு 28:16-20, அப்போஸ்தலர் 1:8. எல்லாம் எழுதிப்போம். அத்தனை மணி ஆயிடுச்சு. எல்லாம் எழுதிப்போமா? கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நன்றி இயேசுவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே கர்த்தாவே, நீர் சொன்ன வார்த்தைகள் கர்த்தாவே உங்களுடைய பிள்ளைகளுக்கு நான் அறிவிக்க தேவரே நீங்க சுத்தம் கொண்டீங்க. இந்த நாளை நீங்க ஆசீர்வதித்து தந்தீங்க. இந்த நாளிலே கர்த்தாவே அருமையான ஒரு நல்ல மக்களை கர்த்தர் நீங்க ஆயத்தப்படுத்தி வச்சு எல்லோரும் இன்றைக்கு உண்மை ஏற்றுக்கொண்டார்கள். இத்தனை நாள் அரை மனதோடு ஏற்றார்களோ முழு மனதோடு ஏற்றார்களோ எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கு ஒவ்வொருவரும் தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். தேவனுடைய பிள்ளையாக, இயேசுவின் பிள்ளையாக மாறிவிட்டார்.
அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். நாங்கள் இழந்து போன அந்த அதிகாரத்தை இப்போது பெற்றுக்கொள்கிறோம். நன்றி இயேசுவே. அப்போது நீங்க கொடுத்த அந்த 3 விதமான ஆசீர்வாதங்கள், 4 விதமான ஆசீர்வாதங்கள் எல்லாம் எங்களுக்கு வந்திருக்கிறதுக்காக நன்றி. நாங்கள் இனிமேல் எழுந்து புறப்பட்டு இயேசுவை உம்மை அறிவிக்கிறவர்களாக மாறுவோம். இருக்கிற ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் கர்த்தாவே அப்படியான ஒரு தாக்கத்தை நீர் போட்டபடியினாலே நன்றியோட சொந்தரிக்கிறோம். உலகத்தை ஜெயிக்கக்கூடிய வல்லமையை கொடுத்திருக்கிறீங்க, அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீங்க, சாத்தானின் வல்லமையை ஜெயிக்கக்கூடிய வலிமைகளை கொடுத்திருக்கிறீங்க, பரலோகராஜ்யத்தின் உரிமையை கொடுத்திருக்கிறீங்க. நாங்க ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் நீங்க செவி கொடுக்கிறவராய் இருக்கிறபடியால் நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறோம். தேவதூதருடைய பாதுகாப்பு எங்களுக்கு இருக்கிறதற்காக நன்றி. அதில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அதாவது இந்த மக்களுடைய வாஞ்சைகள் விருப்பம் எல்லாவற்றையும் நிறைவேற்றும். அருமையான ஜோசப் ரவிச்சந்திரனுக்காக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. அருமையான தம்பி சுவாமி காட்டுகிற அன்புக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த தினத்திலே என்னை அழைத்து கர்த்தாவுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு உண்டாக்கி தந்தபடினால நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. வந்திருக்கின்ற மக்களை ஆசீர்வதியும், அவருடைய வாஞ்சைகளை விருப்பங்களை நிறைவேற்றும். விரைவிலே கர்த்தாவே அவர் விரும்பியபடி நல்லதொரு ஆலயத்தை தேவரீர் கட்டுவதற்கான ஒரு திராணியை கர்த்தாவே அவர்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறேன். நீர் அப்படியே செய்வீர். இதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். வந்துள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இவர்கள் ஒவ்வொருவரையும் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு இன்றைக்கே நீங்க பதில் தாங்க சுவாமி. என்னை தொட்ட தெய்வம், என்னை தொட்ட இயேசு கிறிஸ்து, என்னை தொட்ட பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரோடும் தங்கியிருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பாதுகாத்துக் பயன்படுத்தும். மீட்பர் மற்றும் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறேன். பரிசுத்தம் நல்ல தரம் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷம் இன்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக.